ஏதாவது சொல்லு. சே சம்திங். குச் தோ போலோ. குச் தோ போலோ. ஏதாவது குச் தோ. சொல்லு போலோ. எல்லாவற்றையும் எனக்கு சொல்லு. எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. டெல் மீ எவ்ரிதிங். முझे सब कुछ बताओ. मुझे सब कुछ बताओ. எனக்கு मुझे सब कुछ எல்லாவற்றையும். बताओ சொல்லு. मुझे सब कुछ बताओ. என்னை பேசவிடு. let me speak. मुझे बोलने दो. मुझे बोलने दो. मुझे என்னை பேசுவது बोलना விடுவது दो. இன்று விடுமுறை. Today is a holiday. आज छुट्टी है. आज छुट्टी है. आज இன்று சுட்டி விடுமுறை. ஹே என்பது இருக்கு அப்படின்னு ஒருமையில் அர்த்தங்க. இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. Now it's too late. अब बहुत देर हो चुकी है. अब बहुत देर हो चुकी है. अब என்பது இப்பொழுது. बहुत என்பது மிகவும். தேர் என்பது தாமதம் லேட். ஹோ சுக்கி ஹே என்பது ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தங்க. இதில் தேர் என்பது பெண்பால் வார்த்தை, அதனால ஹோ கயா வராது, ஹோ சுக்கி ஹேன்னு தான் வரும். நான் இதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ். மே ஏ கர் சக்தா ஹூ. மே ஏ கர் சக்தா ஹூ. மே என்பது நான், இதை என்பதை ஏ, செய்வது என்பது கர்ணா வினைச்சொல், சக்தாஹூ என்பது முடியும்னு அர்த்தங்க. மே ஏ கர் சக்தாஹூ. நான் புரிந்து கொண்டேன். ஐ காட் இட். மே சமஜ் கயா. மே சமஜ் கயா. மே என்பது நான், சமஜ்னா என்பது புரிந்து கொள்வது. மே சமஜ் கயா. டிவி பார்ப்பதை நிறுத்து. ஸ்டாப் வாட்சிங் டிவி. டிவி தேக்னா பந்த் கரோ. டிவி தேக்னா பந்த் கரோ. தேக்னா என்பது வினைச்சொல், பார்ப்பது. பந்த் என்பது நிறுத்துவது, வினைச்சொல். இது உங்கள் பிரச்சனை, என்னுடையது அல்ல. திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் மைன். एक आपकी समस्या है, मेरी नहीं. एक आपकी समस्या है, मेरी नहीं. இங்கே சமஸ்யான்ற வார்த்தை பிரச்சனையை குறிக்குதுங்க. இந்த வார்த்தை பெண்பால் வார்த்தை, அதனால் எக் ஆப்கா சமஸ்யா ஹே மேரா நஹி அப்படின்னு வராமல் பூரா பெண்பால் வார்த்தையில் வந்திருக்குங்க. ஆப்கி என்பது உங்கள், பெண்பாலை குறிக்கிற உங்கள்ன்ற வார்த்தை. மேரி என்பது என்னுடைய அப்படின்ற பெண்பாலை குறிக்கிற வார்த்தைங்க. ஏக் அப்படின்றது இது. ஏக் அப்படின்றது இது. ஆப்கி என்பது உங்கள். சமஸ்யா என்பது பிரச்சனை. ஹே என்பது இருக்கு. மேரி என்பது என்னுடையது. நஹி என்பது இல்லை, அல்ல அப்படின்னு அர்த்தங்க. இது உன் தவறு. திஸ் இஸ் யுவர் மிஸ்டேக். ஏக் துமாரி கல்தி ஹே. ஏக் துமாரி கல்தி ஹே.